வணக்கம். இன்றைக்கி செல்வி சமையலில் கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: கோவக்காய் 250 கிராமு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, வரமிளகா தேவைப்பட்டால் தாளிக்கும் போது ஒன்று போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம், திருவி தேங்காய் 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, கடுகு கொஞ்சம், எண்ணெய் 2 ஸ்பூனு, உப்பு தேவையானது, தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு, நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, முந்திரி பருப்பு, உளுத்தம் பருப்பு. கோவக்காயை நறுக்கி வச்சுருக்கிறோம் பொடி பொடியாக. தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற விட்டுறணும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனு, வரமிளகா 4, முந்திரி 4. இது பொன்னிறமாக வறுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அதை கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிட்டுன்னு ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ கோவக்காயை தண்ணி இல்லாத புழிஞ்சி 10 நிமிஷம் ஊறிடுச்சு. எடுத்து போட்டு வதக்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாசம் போதனி நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு அரை திட்டமாக வச்சுக்கணும் அடுப்பு. இது பச்சை வாசம் போதண்ணி வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வதக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுற்றி விட்டு காய் வேகிறதுக்கு விட்டுருக்கேன். காய் நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூனு சுற்றி எண்ணெய் விட்ருக்கேன். அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருந்த எடுத்து அதிலே போட்டு வதக்கி விட்டுட்ருக்கேன். இப்போ திருவுண தேங்காய் 1 கப்பு போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டால் கோவக்காய் பொரியல் ரெடி. இப்போ கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த கோவக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.